கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் அவரிடத்தில் சொன்ன ஒரு 3 வார்த்தையை தியானிக்க போகிறோம். முதலாவதாக அதை யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். நல்ல கவனிக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். பெரிய சேனை தான் பார்வோனுடைய சேனை. அது ஒரு பயங்கரமான ஒரு சேனை. அது 600 ராணுவ வீரங்களோடு, குதிரை வீரர்களோடு கூட, ரதங்களோடு கூட கடந்து வருகிற ஒரு பெரிய ஒரு சேனை தான். அவன் பராக்கிரமசாலிகள் தான். எல்லாவற்றிலும் அந்த ஆளுகை செய்கிற அதிகாரம் உடையவர்கள் தான். ஆனாலும் அன்று அவனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதிருங்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கோ காண்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே அவர்களுக்குள்ள பெரிய ஒரு பயம், ஒரு பெரிய ஒரு பயம். ஏன் அவங்களுக்குள்ள பயம் கடந்து வந்தது அப்படின்னா, கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. அல்லேலூயா, கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. பார்த்தது மாத்திரமல்ல, 400 வருஷம் அங்கேயே வாழ்ந்துருக்கிறாங்க. 400 வருஷம் ட்ராவல் பண்ணி வெளியே வரும்போது 430 ஆண்டுகள். அதில் கவனிக்கணும், 400 ஆண்டுகள் அங்கே தலைமுறையாய் அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். பார்வோனுடைய படை எப்படிப்பட்டது, அவனுடைய பலன் எப்படிப்பட்டது, அவனுடைய காரியம் எப்படிப்பட்டது, அவன் எப்படியெல்லாம் யுத்தம் பண்ணுவான், அவன் எப்படியெல்லாம் கொடூரமான காரியங்களை செய்வான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் அறிந்திருந்தார்கள். இதை அறிந்திருந்தபடினால அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயம் கடந்து வந்தது. இன்னைக்கு நமக்குள்ள பயம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம இந்த நாளில் நமக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை அறிந்திருக்கிறோம், நமக்கு முன்பதாக இருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறோம். அதை பார்த்த பொழுது நமக்குள்ள பயம் வருகிறது, நமக்குள்ள பயம் கடந்து வருகிறது. ஆனால் பிரச்சனைகளை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்குள்ள பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. முன்னாடி நம்ம கூட இருக்கிறவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் நம்ம சந்திக்கிற பிரச்சனையுடைய காரியத்தை அதிகமாய் அறிந்திருக்கிறபடியினால, அந்த காரியத்தை அதிகமாய் அறிந்திருக்கிறபடினால நமக்குள்ள பயம் கடந்து வந்து விடுகிறது. நமக்குள்ள பயம் கடந்து வந்து விடுகிறது. நம்ம இந்த நாளில் தேவனுடைய கருத்துக்குள்ளாக இந்த நாளில் பயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம கூட இருக்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கவனிக்கணும், எலியாவுக்கு ஏன் பயம் வந்தது? எலியாவுக்கு ஏன் பயம் வந்தது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்த இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய். இப்போ எலியாவுக்குள்ள ஒரு பயம் என்னன்னா, நான் கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்த, வெகு வைராக்கியமா அநேக காரியங்களை செய்த, எல்லாரும் என்னை நம்பி என் பின்னாடி கடந்து வருவாங்கன்னு பார்த்தா ஒருவரை என் பின்னாடி என்ன செய்யல, கடந்து வரல. நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியா இருக்கிற, நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியா இருக்கிற என்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்த பொழுது அவனை அறியாமல் ஒரு பயம் கடந்து வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, ஏசபேலை பார்த்து பயந்துட்டா, ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு சாதாரண ஒரு பெண்ணை பார்த்து அவர் பயந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய பயம் என்ன அப்படின்னா, அவருடைய எண்ணம், நான் ஒருவன் மாத்திரம்தான் நான் இருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், ஒருத்தர் கூட என் பின்னாடி கடந்து வரல, எனக்கு உதவி செய்ய, என்னுடைய காரியத்தில் என்னோடு கூட கடந்து வர ஒருவரும் கடந்து வரவில்லை. எங்களை எண்ணம் அவனுக்குள்ள கடந்து வந்த பொழுது அவனுக்குள்ள பெரிய ஒரு பயம் அவனை ஆட்கொண்டு விட்டது. அவனை அறியாத ஒரு பயம் அவனை ஆட்கொண்டு விட்டது. அதில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார். 18வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நல்லா கவனிக்கணும். நீ நினைக்கிறா ஒருவன் மாத்திரம்தான் உன் கூட இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும்
பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியம் நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது, அது மறைக்கப்பட்டு இருக்கும். நம்ம நினைப்போம் நான் மாத்திரம்தான் இங்க இருக்கிற, நான் மாத்திரம்தான் ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிற, நான் மாத்திரம்தான் அந்த காரியத்தை செய்கிற, நான் எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்வோம், நான் எப்படி இந்த தடைகளை மேற்கொள்வோம் என்கிற ஒரு பயம் நமக்குள்ள கடந்து வரும். நான் எப்படி இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்களுக்கு தெரியல, உன் கண்களுக்கு எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. பாகாலுக்கு மடங்காதிருக்கிற, அவனை முத்தம் செய்யாதிருக்கிற 7000 பேரை நான் உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எலிஷாவுடைய வேலைக்காரன், அவனை சுற்றியோ குதிரை வீரர்கள். வாசிங்க அந்த வசனத்தை, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிப்போ. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். தேவனுடைய மனுஷர்களில் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சூழ்ந்திருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? ராணுவங்களும் குதிரை வீரர்களும் எல்லாவற்றையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ரதங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்காங்க, நாம் என்ன செய்வோம் எங்க ஒரு பயம். அவனுடைய கண்களில் பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய கண்களில் முன்பதாய் நிற்கிற பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாமும் நம்முடைய பிரச்சனையை நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் வைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பதாய் இருக்கிற பெரிய பிரச்சனை, எப்படி இதை மேற்கொள்வோம், எப்படி இந்த தடையை மேற்கொள்வோம், எப்படி இந்த காரியத்தை நம்ம சாத்தியமாக்க முடியும், எப்படி இந்த காரியத்தை நம்ம மேற்கொண்டு கடந்து வர முடியும் என்று பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க எலிஷாவுடைய வேலைக்காரருடைய கண்கள் வெளியே இருக்கிற அந்த பெரிய பிரச்சனையை பார்த்து கொண்டு, ஐயோ நாங்கள் இனி என்ன செய்வோம் என்கிற ஒரு பெரிய ஒரு கலக்கம். எங்க காரியம் பிரச்சனையை பார்க்க 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 நமக்குள்ள பயத்தின் ஆவி மேற்கொண்டுறோம். அங்க எலிசா தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்லுகிறார், வாசிப்போம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். வேலைக்காரருடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். அல்லேலூயா. அவனுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் பண்ணினான். அவனை சுற்றிலும் பெரிய இராணுவ சேனை அங்கே இருந்ததை பார்க்க முடியும். அல்லேலூயா. அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணன் அவங்களுடைய ஊழியத்தில் அந்த சாட்சியை அவர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கிறோம். அவர் கடந்து போகிற பொழுது அவரை சுற்றிலும், அவங்க இருந்த இடத்தை சுற்றிலும் தீவிரவாதிகள் சுற்றி விட்டார்கள். தீவிரவாதிகள் சுற்றி அவருடைய ஊழியரை எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீவிரவாதிகள் எல்லாரும் சுற்றி அவருடைய ஊழியர்களை துப்பாக்கியால் சுட வேண்டும் என்று சொல்லி ஊழியர்கள் எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. எல்லாரும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் அந்த தீவிரவாதி சொல்கிறான், உங்கள் தலைவரை வெளியே வர சொல், உங்கள் தலைவரை வெளியே வர சொல், அவர் மாத்திரம் வந்து அவங்களெல்லாம் விட்டுருவோம், அவரை வெளியே வர சொல் அப்படின்னு சொல்லி அவங்க துப்பாக்கி கண்ணோடு பயங்கரமாக அர்ப்பரிக்கிறாங்க. உள்ளே இருக்கிற எல்லா உடன் ஊழியர்கள், நீங்கள் வேண்டாம், நாங்கள் வேணா போகிறோம், நாங்கள் யாராவது போகிறோம், நீங்கள் போனால் அவங்கள சுட்டு கொண்டுருவாங்க, நீங்கள் போனால் ஊழியத்தை செய்ய முடியாது, தொடர்ந்து இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று எல்லாரும் அவரை தடை செய்கிறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை, அவன் என்னத்தானே கூப்பிடுறான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தனி ஒரு ஆளாய் தனியாய் கடந்து வந்து அவர்களுக்கு முன்பதாய் வந்து நிற்கிறார். அவர்களுக்கு முன்பதாய் வந்து நிற்கிறாங்க. சுற்றி எல்லாரும் அப்படியே அந்த துப்பாக்கியோடு தீவிரவாதிகள் அவரை கொலை செய்யணும்னு சொல்லி சுற்றி துப்பாக்கியோடு நிற்கிறாங்க. இவர் தனி ஒரு ஆளாய் அவர் மத்தியில் நிற்கிறார். இவர் சொன்னாரா, இவங்க யார் வேணாலும் என்னை சுட்டுக்கொள்ளலாம், யார் வேணாலும் என்னை சுட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு 2 கரங்களை அடைய வானத்தினால் உயர்த்தி கொண்டு யார் வேணாலும் என்னை சுட்டுக்கொள்ளலாம் என்கிற வார்த்தையை சொல்லி அப்படி இருக்கிறாரா. அப்படியே சொல்ல பார்த்தால் ஒருவரும் அவரை சொல்லாதபடி துப்பாக்கியை கீழே வைத்து விட்டு அவருக்கு முதலாய் முழங்கால் படிட்டு நின்றார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலோ உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எதை குறித்தும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதீங்க. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டாய். எகிப்தின் அனுபவங்கள் நம்மை மிரட்டி கொண்டிருக்கலாம், எகிப்தின் சுபாவங்கள் நம்மை அடிமைப்படுத்த நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பயத்தை மேற்கொள்ளும்படியாய் இந்த நாளிலே ஆண்டவர் திரும்பவும் நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. ஆமென். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நீங்கள் அப்பா என்று கூப்பிட்டால் உங்கள் நடுவில் சேனைகளின் கர்த்தர் உங்கள் நடுவில் இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா.